இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க? கல்யாண வீட்டோடைய பிரதானமான வசனம் இதுதான். ஆனா இந்த வசனத்தை நம்ம போடுறதுக்கு தகுதி இல்ல கல்யாணத்தை நம்ம பண்றோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் எப்படி திருமணம் செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்வதற்கான முறைகள் எது, இன்றைக்கு நம்ம அதை கடைபிடிக்கிறோமான்னு கேட்டா இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் நமக்கு விருப்பமானபடி செஞ்சுட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு நம்ம என்ன செய்யறோம், டைட்டில் வச்சு முடிச்சிடறோம். ஒருத்தர் ஜெபிச்ச மாதிரி தான், ஆண்டவரே எனக்கு உமக்கு சித்தமானபடி பொண்ணு கொடுங்க, அந்த பொண்ணு ஏத்த வீட்டு எஸ்தரா தான் நல்லா இருக்கும். இன்றைக்கு இப்படிதான் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய காரியங்களும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அவர்கள் டைட்டில் போட்டுட்டு தேவனுடைய கிரியைகள் வெளிப்படாத ஒரு காரியத்தை செஞ்சு அது நிமித்தம் என்ன செய்யறாங்க, திருமணத்தை நிறைவேற்றுறாங்க. இன்றைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. திருமணத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்றை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை குழந்தைகளாய் படைக்கவில்லை, தாயும் தகப்பனாக படைக்கவில்லை. அவர்களை எப்படி படைத்தார்? தம்பதிகளாக படைத்தார். அவர்களை திருமண உறவுகளுக்குள்ளே நடத்தும்படி படைத்தார். அப்போ காட்ஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட். ஒரு மனித வாழ்க்கையோட தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? திருமணத்தை தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம யாருக்கு பிறக்கிறோன்றதை நம்மளால தீர்மானிக்க முடியாது, ஆனால் நம்ம யாரோட வாழ போறோன்றதை நம்மளால தீர்மானிக்க முடியும். அந்த தீர்மானத்தை நம்ம தீர்மானிக்கின்றது ஆண்டோட விருப்பம். ஆனால் இன்றைய வரைக்கும் அதை கிறிஸ்தவர்களாகி நாம் கடைபிடிப்பதல்ல. ஆனால் நம்ம என்ன சொல்றோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு டைட்டில் போட்டு எல்லாம் கர்த்தருக்கு சித்தப்படி நடக்கணும்னு சொல்லி உலக பிரகாரம் சொல்லி முடிச்சிடும். இன்றைக்கு வேத வசனத்தினை வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். இங்கே ஒரு திருமண சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு குமாரனாகிய ஏக சுதனாகிய ஈசாக்கின் திருமண காரியம். ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு குமாரன் பிறகுறாரு. அவர் பேர் என்னது? ஈசாக். அவர் பெரியவனாகிறாரு. அவருக்கு பெண் கொள்ளும்படி ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்யறாரு. வாசிப்போம் 2ஆம் வசனம் தொடங்கி. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். ஆமென். ஃபர்ஸ்ட் அவர் யாரை கூப்பிடுறாரு? ஒரு ஊழியக்காரனை. ஊழியக்காரன்னா வேலைக்காரன் மாத்திரம் கிடையாது, தேவனுடைய திட்டங்களை அறிந்து அதன்படியாக செயல்படக்கூடிய ஒரு நபர். திருமண காரியத்தில் ஃபர்ஸ்ட் ஈடுபட வேண்டிய செயல்பட வேண்டிய நபர் யாரு? கல்யாண புரோக்கர் இல்லைங்க, குடும்பத்தில் இருக்க பெரிய ஆட்கள் கிடையாதுங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணணும்? ஒரு ஊழியக்காரனுக்கு அனௌன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி திருமணம் பண்ணலான்னு இருக்கேன், அந்த திருமணம் பண்ணுறதுக்கு எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸிங் நடக்குது. ஆபிரகாமுக்கும் யாருக்கும்? எலியேசருக்கும். சரிங்களா? அந்த டிஸ்கஷனில் என்ன நடக்குதுன்னா, அவர் சொல்கிறார் ஆபிரகாமு, சில கேட்பாங்க உங்களுக்கு பொண்ணு எப்படி இருக்கணும்? பொண்ணு கருப்பாக இருக்கக்கூடாது, சிகப்பாக இருக்கக்கூடாது, மாநிலமாக இருக்கணும். ஏன்னா மாப்பிள்ளை வந்து அந்த மாதிரி அப்படி அந்த பெண்ணு மாப்பிள்ளைக்குமான ஒரு இணக்கத்தை வச்சு சொல்லுவோம். இவ்வளோ படிச்சிருக்கணும், என்ன நகை போட சொல்லி. அப்போ இவர் சொல்கிறாரு, கானானிய குமாரத்திகளில் ஒருவரையும் பெண் கொள்ளாமல். ஃபஸ்ட்டு கண்டிஷனே தான், நாம் யாரை திருமணம் செய்ய கூடாது? தேவனுக்கு பிரியமில்லாத ஜனத்திலே நம்முடைய திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது தெரியுமா? ஒரு காரியம் செய்வது கர்த்தருக்கு பிரியமான விசாரிக்கிறது கிடையாது. அவங்க எவ்வளவு வரதட்சணை போடுவாங்க, பெரிய குடும்பமாக பாருங்க, ஊரில் வசதியான குடும்பமாக பாருங்கன்றான். அது கர்த்தருக்கு பிரியமான குடும்பமா? அங்கே செப வாழ்க்கை இருக்கா? அங்கே கிறிஸ்துவால் கட்டப்பட்டிருக்கிறாங்களா? இல்லவே இல்லைங்க. லவ் பண்ணிட்டா பையன். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாதா? கடந்த நாட்களில் ஒரு அன்புக்குரிய சகோதரி வீட்டு போயிருந்தேன். மாப்பிள்ளை வந்து கிறிஸ்டின்னு, பொண்ணு வந்து இஸ்லாமிய சகோதரி. அந்த பொண்ணு சொல்லுச்சு, நீங்கள் என்ன திருமணம் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? மாறணும். உடனே சொல்றாரு, காதல் புனிதமானது, சுன்னத் பண்ணிக்கிறேன், என் சூழ்நிலை ஏசப்பாக்கு தெரியும் சொல்லி மாறிட்டார். கத்திரளவு என் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எங்கே பொண்ணு எடுக்கக்கூடாது? கானானிய ஸ்திரீகளுக்குள்ளே குமாரத்திலே பெண் கொள்ளக்கூடாது. ஃபர்ஸ்ட் யாரை இன்வைட் பண்ணணும்? ஊழியக்காரனை கூப்பிடணும். எங்கே திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகள் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று
வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். ஆமென். இப்ப அவர் ரொம்ப ஒரு ஆணித்தனமா ஒரு காரியம் செய்றாரு. எந்த சூழ்நிலையிலையும் பொண்ணு கிடைக்கலன்றதுக்காக நீ என்ன செஞ்சிடக்கூடாது, கிடைச்சதை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடாத, அதுக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த எலியேசர்கிட்ட ஆபிரகாம் ஒரு ப்ராமிஸ் வாங்கிறாரு. இன்றைக்கு நாம் புரிஞ்சுக்கணும், சில நேரங்கள் பார்ப்போம் கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடியாக இருக்கும், மாப்பிள்ளை ரெடியாக இருப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்காது, காலம் கடைஞ்சி பார்ப்பாங்க, வருஷம் போயிடும், அப்புறம் எது கிடைக்குதோ அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. கடைசியில் இதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலான்ற மாதிரி சூழல் நடக்கும். அப்படியாக திருமண வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு நியமிக்கப்பட்டது வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சிருக்க, திருமணமே பண்ணாமல் இருந்திருக்க, அது நல்ல காரியம். பவுல் சொன்னது போல என்னை போல் நீங்கள் எல்லோரும் திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லவன்னு சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு நல்லவர். இப்போ 2 காரியத்தை பார்த்தோம். முதலாவது காரியம் ஊழியக்காரங்க அறிவிக்கணும். 2வது தேவனுக்கு சித்தமில்லாத கூட்டத்தில் பெண் கொள்ளக்கூடாது. ஒருவேளை காரியங்கள் எதுவுமே நடக்கலைன்றதுக்காக திரும்பவும் அந்த தவறான காரியத்தை எந்த சூழ்நிலை செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸை அங்கே வாங்கிறாங்க. இன்றைக்கு திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய அநேகருக்கு இந்த சத்தியம் நிச்சயமாக தேவை. எங்களுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் இதை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது அவசியம். ஏன்னா இதில் என்ன ஒரு பெரிய காரியம் இருக்கின்றதை நம்ம பின் நாட்களில் பார்ப்போம். வருகிற காரியத்தில் வாசிப்போம். 10ஆம் வசனம் தொடங்கி. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. இவர் என்ன வேலைக்கு போறாருங்க? இவர் என்ன வேலைக்கு போறாரு? பொண்ணு பார்க்க போறாரு. நம்ம பொண்ணு பார்க்க போனா என்ன செய்வோம்? இன்னைக்கு பல வீட்டில் பஜ்ஜி சுச்சி வந்ததே இந்த பொண்ணு பார்க்குற வீட்டில் சுட்டதான். கல்யாண வீட்டுக்கு போய் 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 பொம்பளை வீட்டில் பஜ்ஜி சுட்டு பஜ்ஜி கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன், அதாவது பொண்ணு பார்க்குற வீட்டோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக மாறின காரணம் என்னது? பொண்ணு பார்க்குற கலாச்சாரத்தில் அது அப்படியே மிங்கிள் ஆகிருக்கு, இணைஞ்சிருச்சு. மிச்சரும் பஜ்ஜி கான்ஸ்டன்ட்டு, டீ. நேராக போவோம், இவங்க வெறுங்கையாக தான் போவாங்க. போகும்போது வேணால் கொஞ்சம் பூ வாங்கிட்டு போவாங்க, அப்படி தானே? கொஞ்சம் பூ வாங்கிட்டு போவாங்க, கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போவாங்க, நல்லா போய் பஜ்ஜியையும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே எலியாஸ் எப்படி போகிறாரா? ஒட்டகங்களும் உச்சிதமான பொருட்களை எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போகிறாரு. எதையோ முக்கு ரோட்டில் விற்கிற ஏதோ ஒரு 10 ரூபா மல்லிகை போயிட்டு போலங்க, அவங்க தேசத்துலேருந்து விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் எடுத்துகிட்டு போகிறாரு. எத்தனை ஒட்டகங்கள்ல வாசிங்க? தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை 10 ஒட்டகத்து நிறையா திரளான பொருட்கள். ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு இவ்வளோ அவசியம் வேணுங்க, சும்மாலாம் கிடையாது. நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் ஒரு பெண்ணெல்லாம் போய் பார்த்து மீட் பண்ணிலாம் வந்துட முடியாது. வேத சட்டம் சத்தியம். அது முதலாமாக பைபிளில் முதல் திருமணமாக அங்கீகரிக்கப்பட்டது எது? ஈசாக்கின் திருமணம். உங்களுக்கு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும் சொல்கிறேன். ஏன் இந்த திருமணத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன் சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்து முதலாக செய்த அற்புதம் எங்க? புரியுதா? திருமணம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். மனுஷ வாழ்க்கை எங்கே ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு? இன்னாருடைய பிள்ளைன்றதில் ஆரம்பிக்கல, இந்த குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ திருமணத்தில் தான் ஆண்டவருடைய அற்புதமாக ஆரம்பிக்குது. திருமணத்தில் தான் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை முத செயல்படுத்துறாரு. வாசிங்க 11ஆம் வசனம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் கொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய கரம் இருக்கான்றது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஊழியக்காரர் என்ன செய்வாரு? நேர போய், ஐயா நான் இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன், இந்த பொண்ணு பார்க்க போறேன், உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் என்ன செய்யணும்? எப்பொழுதும் செப சிந்தையிலே அந்த திருமண காரியம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். ஏன்னா திருமணம் என்பது பெண்ணையும் ஆணையும் இணைக்கிறதில்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான ஒரு தொடக்கம். ஒரு குடும்பம் அப்படின்றத விட ஒரு சந்ததியோட ஆரம்பம், ஒரு தலைமுறையோட ஆரம்பம். அந்த சந்ததி உருவாக்கப்படணும்னா ஊழியக்காரன் ஜெப ஆவியுடையவனா இருக்க வேண்டும். இவர் என்ன செய்யறாரு? தனக்குள்ள தீர்மானிக்கிறாரு, இப்படி இருந்தால் தான் அந்த பொண்ணை பார்க்கணும், இப்படி நடந்தால் தான் அந்த பொண்ணு. அப்படி என்ன அதில் கன்ஃபர்ஸ் பண்ணி வைக்கிறாரு? வாசிப்போம் 14ஆம் வசனம். நான் குடிக்க
உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு 12 13 14 இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊரருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரராகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும். ஹல்லேலூயா. அந்த பெண்ணை குறித்து ஒரு திட்டமும் தீர்மானம் அந்த ஊழியக்காரர் இருக்கு. அந்த பெண் எப்படி இருக்குமா? எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாய், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கையாளக்கூடிய தன்மை உள்ளவளாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரியத்தான் என்ன செய்யணுமா? பெண்ணா செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு தடவை தண்ணி கேட்டோம்னா கொடுப்பாங்க, 2வது தண்ணி கேட்டோம்னா கொடுப்பாங்க, 3வது தண்ணி கேட்டோம்னா உனக்கு கால் இருக்குல்ல எந்திரிச்சு நீயே போயிடுதுக்கோ, 4வது தண்ணி கேட்டோம்னா உனக்கு தண்ணி மொத்த கொடுக்குறது எனக்கு அம்மா அப்பா நான் அனுப்பிச்சாங்களா, இல்லை உங்கள் வீட்டு வேலைக்காரியா நான் அப்படின்னு ஆயிடும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? அவருக்கு மாத்திரம் இல்லை, கற்பனை பண்ணி பார்க்காதீங்க, ஒரு ஒட்டகம் சாதாரணமாக ஒரு வேலைக்கு 120 லிட்டர்லேருந்து 250 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும். சரிங்களா? அப்படின்னா 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறேன்னா நீங்கள் நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குடம்ன்றது 20 லிட்டர் குடம். அப்போ எத்தனை குடம் இறச்சி ஊற்றிருப்பா? இப்படிலாம் திருமணம் ஆகணுமா? இப்படிதான் திருமணம் ஆகணுமானா இதுதான் தேவ திட்டம். ஒரு பெண்ணானவள் தன் குடும்பத்தை மாத்திரமல்ல தனக்குண்டான யாவற்றையும் விசாரிக்கிறவளா இருக்க வேண்டும். இன்னைக்கு கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் செய்யற வேலை தெரியுமா? இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் நான் பொண்டாட்டி, அதனால உன் அம்மா அப்பாவுக்கு சோறாக்கி போறக்கு நான் வரல, அதான் முடிவு பண்ணிக்கோ. இதுதான் அங்கே திட்டம் செயல்படுறது. கூடுதலாக கேட்டோம்னா என்ன செய்யறது? நீ இங்கே இருந்துக்கோ, நான் வேற இடத்துக்கு போறேன். அப்போ பல பிரச்சனைகள். ஆனால் இங்கே என்ன செய்யறாரு? 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி வார்க்க வேண்டிய அவசியத்தை கொடுக்குறாங்க. வாசிங்க அடுத்து 16 வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்தவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய ஆழமான சத்தியம் என்னன்னா, நீங்கள் செய்வதை தீர்மானத்தோடு செய்ய திட்டமிட்டிருந்தால் காரியங்கள் உங்களுக்கு முன்பாக லெகுவாக என்ன செய்ய வாய்க்கப்படும். இவருக்குள்ள பிளான் இருந்துச்சு. இந்த ஊழியக்காரர்கள் இருந்துச்சு, அடையாளம் தேவைப்பட்டுச்சு, கீழ்ப்படிதல் இருந்துச்சு, ஜெபம் இருந்துச்சு. அதனால அவர் யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்கறதுக்கு அவருடைய கண்களை தேவன் திறந்தள்ளினார். அவளுக்கு முன்பாக ரெபேக்காள் வந்தாள். நீங்களும் கூட உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, முதலாவது ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியக்கூடிய சிந்தை இருக்கணும். 2வது குடும்பத்தை முழுவதும் பராமரிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா நீங்க மாறணும். வாசிங்க 17. அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணகியுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் முண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் ஒன்று வார்த்தாள். ஆமென். கரங்களை கத்த நினைச்சுவோம். வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்துச்சுங்க. ஒரு கூட நான் எடுத்தேன்னா இன்னொரு கூட அவங்க எடுக்கணும். என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? அதை பெக்கலையா? ஆனால் என்ன செய்யறா? ஓடி சீக்கிரமாய், யாருனே தெரியல, இல்ல உன் வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்றால் நீ எதையும் சீக்கிரமாய் ஓடி சந்தோஷமாய் செய்ய ஆயத்தப்படணும். அந்த பொறுப்பை சந்தோஷத்தோடு யார் செய்யறீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீங்கள் நான் நினைச்ச கூடாது, தட்டி கழிக்க கூடாது. எதுக்கு இந்த பெண்ணுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறான்னா, அந்த பெண் எதையும் மனச்சோர்வோடு செய்யல. ஐயோ இவங்க கேட்குறாங்களே வேற வழியிலே சொல்ல, அவள் சந்தோஷமாய் செய்கிறாள், சீக்கிரமாய் ஓடி செய்கிறாள், அதை தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் செய்கிறாள். அப்படியே வாசிப்போம் 25 வசனம் 26.
அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் தண்ணி குடிச்சது மாத்திரம் இல்ல, எங்க வீட்டுல ஒட்டகங்களை கட்டுற இடம் இருக்கு, வைக்கோல் இருக்கு, போதுமான உங்களுக்கு உணவும் இருக்கு, தாராளமா எங்க வீட்டுக்கு வாங்க, ஒட்டகங்களை நீங்க இந்த நாள் இரவுல பயன்படுத்தி பாதுகாப்பு வச்சுக்கோங்க, மற்றதை குறித்து நாளை பேசிக்கலாம் அப்படி சொன்ன உடனே அவர் என்ன செய்றாரு? சரியான இடத்துக்கு ஆண்டவர் என்ன அனுப்பிச்சிட்டாரு, சரியான நபர் ஆண்டவர் என்னை பார்க்க வைத்துட்டாரு அப்படி சொல்லி தன் இரு தீர்மானிச்சுட்டு கர்த்தரை நன்றி சொல்லிட்டு அங்க போறாரு. வாசிங்க. என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தவர் என்றான். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் அவ எங்கேயுமே நடக்கலைங்க. தண்ணி எடுக்கும் போது ஓடுறான், காரியத்தை சொல்லும் போது ஓடுறான். நம்ம என்ன செய்யறான்? அந்த கடைக்கு போயிட்டா போவோம் போவாமல இருப்போம், கத்தி கத்தி கடைசி என்ன செய்வோம்? கடைக்கு நாமளே போயிடுவோம். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு உன்னை பெற்றதுக்கு சொல்லி போராடுறான். ஆனா இங்க ரெபேக்காள் என்ன செய்யறா? சொல்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஓடி ஓடி அந்த வார்த்தை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். நீங்கெல்லாம் கடைசி என்னைக்கு ஓடினீங்கன்னா நாய் என்னைக்கா துரத்திருந்தேன்னு ஓடி இருப்பீங்க, வேற எந்த இடத்துல நீங்க ஓடி இருக்க மாட்டீங்க கத்துறல. சரிங்களா? அப்படியாக நீங்கள் ஒரு காரியம் செய்யும் போது சந்தோஷமாய் செய்ய வேண்டியது அதுக்கு ஓடின்றதுக்கு அர்த்தம். சரிங்களா? ஓடின்றதுக்கு என்ன நோக்கம்? அவள் சந்தோஷமாய் செய்தால். நம்ம எதையுமே சந்தோஷமா செய்யறதில்ல, ஆனா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும்னு விரும்புறோம். அல்லது ஒரு திருமண காரியத்துல அந்த பெண்ணானவள் எப்பொழுதும் அதை குறித்து சந்தோஷம் அடையலாம் இருக்கணும். எப்பொழுதும் பயம், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, வர்றவங்க எப்படி இருக்க போறாங்களோ, போற குடும்பம் எப்படி இருக்கோ, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்கள் சரியா இருப்பீர்கள், காரியங்கள் எல்லாம் சகலமும் நன்மையா இருக்கும். அப்ப நீங்க செய்யற எல்லாரும் சந்தோஷமா செய்யணும், புலம்பலோடு அழுகையோடு கண்ணீரோட இல்ல. வாசிங்க 26. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தால், ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். அவன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கையில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, ஹல்லேலூயா. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உலக ஒரு காரியத்தை செய்ய பலனை எதிர்பார்க்காத சொல்லுவோம், அப்படிதானே? இங்க பாருங்க, அவ ஏதாவது அந்த ஒட்டகக்காரங்க நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா, தண்ணி கொடுக்கல. அவ சந்தோஷமா செஞ்சா பலன் எப்படி இருந்துச்சு? தங்கங்களும் வைரங்களும் அவளுக்கு நிறைவா கிடைச்சு. அப்ப நீங்க ஏதோ ஒரு சந்தோஷமா செஞ்சீங்கன்னா அதுக்கு பலன் எப்படி இருக்குமா? நிறைவா கிடைக்கும். அதையெல்லாம் பார்த்து அந்த லாபம் யாருப்பா இவ்வளவு நகை உனக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு ஓடி வந்து பார்க்க வர்றான். பார்த்த உடனே வாசிங்க 31. அவள் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கையில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினார் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவி அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்த பண்ணியிருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் உள்ள நம்ம பிள்ளைங்க வந்து அம்மா அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடனே அப்படியாப்பா உன் ஃப்ரெண்டு வர்றாங்களா, உடனே வீட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணு, உடனே சுத்தம் பண்ணு, உன் ஃப்ரெண்டுக்கு அதை அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன பழக்கம் இது? ஸ்கூலோட முடிச்சு காலேஜோட முடிச்சுக்கணும். காரணம், இந்த ஸ்திரீ இந்த ரெபேக்கா தன் சகோதரன் சொன்ன உடனே சகோதரன் என்ன செய்யறாரு? அதை கொஞ்சம் கூட மறைக்காம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருந்தாரு. ஆக நீங்கள் சொல்வது செயல்பட வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதியுடைய ஸ்திரியானவர்களாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டு வரணும்னு சொன்ன உடனே நீயே இப்படி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கும், வேணாண்டா அப்படின்ற மாதிரி என்ன செய்றாங்க? முடிச்சிருவாங்க. அது ஃப்ரெண்டு வரான்றப்ப வேகமாக துரிதம் வேலை வைப்பாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது வேலை பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெண்டு வர்ற வரைக்கும் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, பரபரப்பாக செய்வாங்க. வீட்டுக்கு போகிறக்குள்ள வீட்டுக்கு முடிச்சுட்டு போகிறக்குள்ள வீடு நாரி கிடக்கும். அதனால நம்ம பல நேரங்கள் வீட்டுக்குள்ள நண்பர்களே அனுமதிக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே ரெபேக்கா சொன்ன வார்த்தையை அவன் சகோதரன் ஒன்று மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான், ஒட்டகங்களுக்கு எல்லாவற்றையும். அப்ப ரெபேக்காவுடைய ஒரு மனநிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? அவருடைய ஆளுமை எப்படிப்பட்டது? அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது? யோசிச்சு பாருங்க. நம்ம சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு வாழ்க்கை. அதை நம்ம வாழ்ற தகுதி இருக்கணும். இன்னைக்கு பெண்களாகி உங்களுக்கு அந்த உரிமையில இருக்க, பிஃபோர் அண்ட் மேரேஜுக்கே அவளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அவளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும்? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மதிக்க மாட்டேன்றாங்க. இங்கே பாரு, பொம்பளையாக தான் இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது.
கடைசி வரைக்கும் அதுதான். சமைக்கிறியா, தோச்சு போடுறியா, அதான் அவ்வளோதான் வேலை. ஆனால் இங்கே ரெபேக்காளுக்கு அதெல்லாம் கிடையாது. டிசைடிங் அத்தாரிட்டி. சொல்லுங்க, டிசைடிங் அத்தாரிட்டி. ஏன்னா அவள் எல்லாவற்றையும் எப்படி செஞ்சாலாம்? சந்தோஷமாய் செய்தாள். நீங்களானு சந்தோஷமா ஒரு காரியம் செஞ்சாதான் தேவன் நமக்குள்ள அதிகாரம் உள்ள இருக்கு. வீட்டில் ஒரு காரியம் செய்யறது கிடையாது, குடும்பத்தில் ஒரு காரியம் செய்யறது கிடையாது, நம்ம சுற்றி இருக்க எந்த ஒரு காரியத்திலையும் நீ சந்தோஷமா செய்யறது கிடையாது, சபையில் கூட. அப்போ எல்லாவற்றிலும் நீங்கள் சந்தோஷம் செய்யும்போது ஆண்டவருக்கு வாய்க்க அனுப்புவார். வாசிங்க அடுத்து 32. அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டை வீழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனுடைய வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். பஜ்ஜி சுச்சி திங்க கூடாது. எப்போ கூடாது? பொண்ணு பார்த்துட்டு சொல்லுவாங்க, வீட்டில் போய் முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபார்மேட் இருக்கும். வீட்டுக்கு போய் லெட்ரு போடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் கலந்துட்டு சொல்கிறான். மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி போய் என்ன செய்யுங்க, இருக்கிற எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஒரு 500,000 செலவு வச்சுட்டு வந்துடுவாங்க. 500,000 இல்லை, கூடயே செலவு வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு எலியேசர், அந்த ஊழியர் என்ன சொல்கிறாரு? நான் என்ன விஷயத்துக்கு வந்தனோ அதை சரி பண்ணுற வரைக்கும் நான் சாப்பிடக்கூடாது. இதுதான் ரியாலிட்டி. ஒரு பெண் பார்க்குற இடத்துல நடக்கக்கூடிய சம்பவம் இதுதான். அப்போ இவங்க திங்கிறக்காக போகிறாங்களா, நோக்கத்தை நிறைவேற்ற போகிறாங்களா, அதை தெரிஞ்சுக்கலாம். வந்தவொடனே பஜ்ஜியை தின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாகவே பொண்ணு பார்க்க வரல, பச்சி திங்க வந்திருக்கா நீங்கள் முடிவு பண்ணிடலாம். அவனுக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்குறதுக்கு ஒரு 4 பச்சியை கடையில் வாங்கி கொடுத்து வீட்டு போட நினச்சிடலாம். அப்போ டிஸ்கஸிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறது, மற்ற காரியத்தை செயல்படுத்தக்கூடாது. இது ரொம்ப தீர்மானம் இருக்கணும். ஒரு திருமண காரியம் நடக்கிறதுக்கு சில அடையாளங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. வாசிங்க அடுத்து. அப்பொழுது அவன் இல்ல 36 என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அப்ப டீடைல்ஸ் அங்க ஷேர் பண்றாரு. நான் யாரு, நான் எங்க இருந்து வர்றேன், யாருக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. ஸோ இதுதான் ஒரு திருமணத்தில் ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய காரியம். யாரை பத்தி சொல்லணும்? யாரை பத்தி சொல்லணும்? கிறிஸ்தவ திருமணம் எதை கற்றுக் கொடுக்கிறது? பெண்ணு எப்படிப்பட்டவங்க? இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே பொண்ணோட போட்டோ கேட்டுறோம், பொண்ணோட படிப்பை கேட்டுறான், பொண்ணுடைய சொத்து வரதட்சணை கேட்டுறான், பொண்ணோட கூட பிறந்து போட்டுறான். ஆனால் இங்கே போய் என்ன செய்யற எலியேசரு, பொண்ணு என்ன படிச்சு கேட்டாரா, பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டு கேட்டாரா? அவர் என்ன சொல்றாரு? தான் சுமந்து வந்த காரியத்தை சொல்றாரு. இன்னாருக்கு பிள்ளை அவர் இருக்கிறாரு, இந்த வயசுல பிறந்தாரு, அவர் இப்படிப்பட்டவர், அவங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்கு. அப்போ முதலாவது பெண் பார்ப்பதற்கு யாருடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணணுமா? சொல்லுங்க. மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணுமா? பெண்ணோட டீட்டெயில் ஷேரிங் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யறான், ஜாதக கடைக்கு போகிறாங்க, மேட்ரிமோனி போகிறாங்க, போகும்போதே ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னு நீ கண்டிப்பாக பொண்ணு பார்க்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ திட்டங்களை தெளிவாக நாம் தீர்மானிக்காமல் பெண் பார்ப்பதற்கு போனோம்னால் அது சாத்தியமாகாது. இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு டைட்டில் மட்டும் போடக்கூடாது, அதை குறித்த எல்லா திட்டங்களும் இருக்கணும். அப்போ இவங்க ஷேரிங் பண்ணுறாங்க. வாசிங்க அடுத்து 39. அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனால் என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி என் பிரமாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வார். ஹல்லேலூயா. எங்க இருந்து தாய் தகப்பன் ஜெபிக்கணும், ஊழியக்காரன் பெண் பார்க்க போகணும், ஊழியக்காரன் போனோடனே மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஊழியக்காரன் செபத்தோடு இருக்கணும், ஊழியக்காரன் அடையாளங்களோடு அதை காத்திருக்கணும். இவளை எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு தான் நம்ம எங்கே போகிறோம்? இனிமேல் பொண்ணோட விஷயத்துக்கு போகிறோம். வாசிப்போம், அப்படியே எடுத்துக்கொள்வோம். 52ஆம் வசனம்.
ஆபிரகாமின் ஊழியக்காரன் ஆ. அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரைமட்டம் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி இல்ல இல்ல கொஞ்சம் உடைமைகளையும் கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி. பொன்னுடைமைகளையும் ஆமா கொஞ்சம் முன்னாடி போங்க. 49 வாசிங்க. இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் ஆ. எனக்கு சொல்லுங்கள். அவர் இவையெல்லாம் கேட்குறாரு, இப்போ நான் சொன்ன காரியத்தெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். வேற ஏதாவது மாப்பிள்ளை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. மனப்பூர்வமாக எல்லா கருத்து சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த திருமணம் இன்னும் பெண்ணோட விஷயத்தை கேட்கவே ஆரம்பிக்கலைங்க, அதுக்குள்ளே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெண்ணுக்கு பெண்ணை பற்றி எதுவுமே தெரியாது, பெண்ணுடைய காரியங்கள் எதுவுமே தெரியாது. ஆனாலும் இங்கே எடுத்துட்டாங்க, ஒரு உறுதிக்கு போகிறாங்க. அது எப்படி பெர்மிஷன், வித் யுவர் பெர்மிஷன், உங்களுக்கு பிரியம்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த விஷயத்தை பேசுவோம். வாசிங்க. சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது இப்ப வேணும் வேணான்னு யார் சொல்லணுமா? பெண் வீடு தான் சொல்லணுமா? சொல்லுங்க, இல்லைன்னா அதையும் இப்போ சொல்லிடுங்க. வீட்டுக்கு போய் லெட்டர் போகிறேன்னு சொல்லிடாதீங்க. நான் ஒரு 10 ஒட்டத்தோடு வந்திருக்கிறேன், நிறைய நகையோடு வந்திருக்கிறேன், நான் அது ரிட்டர்ன் பேக் போகணும் அப்படின்னு. ஆக பதில் சொல்ல வேண்டியவர்கள் யாராக இருந்தாங்க? ஆதி காலத்தில் வேதத்தின்படி கிறிஸ்தவர்களாகி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்யாணம் எப்படி பட்டது? பெண் வீட்டில் என்ன செய்யணும்? இவ்வளோ சொல்கிறீங்க, சரி ஓகே அப்படின்னு சொன்னா பெண் வீட்டில் சொல்லணும். இன்னைக்கு பெண்ணை பெற்றவங்க என்ன செய்கிறாங்க? பயமுறுத்துறாங்க. சூழ்நிலை சுற்றக்காரங்க எப்படி பயமுறுத்துறாங்க? இங்கே பாரு, எங்கள் உதவிலாம் கல்யாணம் நடக்காது, நாங்கள் இல்லைன்னா பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது, பார்த்துக்கோ, எங்கள் ஜனத்தில் வராது, இப்படியே பயமுறுத்தி என்ன செய்கிறாங்க? எதையோ கடைசியை போய் எங்கிட்ட கல்யாணம் எடுத்துறாங்க. அப்படி இல்லை, உங்களுக்குரியதை தேவன் தீர்மானித்து வைத்திருக்கார். சொல்லுங்க, எனக்குரியதை தேவன் தீர்மானித்து வைத்திருக்காரு. நான் நிதானம் இல்லாமல் சூழ்நிலைக்காக, சுற்றி இருக்கிற மனிதர்களுக்காக, உறவுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்கன்றதுக்காக எதையே செஞ்சிடக்கூடாது. அங்க கேட்கிறாங்க, வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. இதை யார் சொல்றாரு? லாபான் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்ல, லாபான் கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன். அதான் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். ஏன்னா லாபான் விக்கிரகங்களை கும்பிடுகிறதாக நீங்க லேயாளு ராகேலை பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ராகேல் என்னுடைய சொரூபங்களை நீ எடுத்துட்டு வந்துட்டே சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? அப்ப லாபானு யாரை கும்பிடல? தேவனை கும்பிடல. உங்கள் காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருக்களும் உங்களோட சமாதானம் படி செய்வார். அப்போ இவர் என்ன சொன்னாரு? நாங்கள் கும்பிட்ற சாமி ஒரு நல்ல சொந்தத்தை உறவு கொடுத்து சொல்லலை, இந்த காரியம் கர்த்தரால் வந்து லாபம் சொன்னார். ஆக நீங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உங்களுக்கு பிரியமில்லாத மனிதர்கள் கூட தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவார்கள். இதுதான் டைட்டில், புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க, வாசிங்க அடுத்து தொடர்ந்து. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரயுத்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாயிருக்கும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்லிடுறாங்க? கூட்டிட்டு போயிருங்க. என்னங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லையாங்க? பெண் என்ன ஒரு பொருளா? எடுத்துட்டு போயிருங்க. இவங்களே எல்லாத்தையும் டிஸ்கஸிங் முடிச்சுறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பெண்ணை குறித்து கொடுத்திருக்கிற ஒரு முக்கியத்துவத்தை வாசிப்போம். எபிரேய மொழியில இஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது ஆண் அல்லது மனிதன் பேரு. இஸ். இசா அப்படின்னா பெண். இசானா என்னது? பெண், அவ்வளவுதான். ஆணுக்கு என்ன பேரு? இஸ். பெண்ணுக்கு ISHA, இசா. சரி, கணவனுக்கு எபிரேய பாஷையில் என்ன தெரியுமா? பால். பா ஆல். பா ஆல். BA'AL. பா ஆல். பெண்ணுக்கு என்ன தெரியுமா? சரி, மனைவிக்கு என்ன தெரியுமா? இசா. பெண்ணுக்கு என்னது? இசா. மனைவிக்கு இசா. அதாவது மனைவின்ற ஒரு பதமே எபிரேய பாஷையில கிடையாது. மனைவின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பா ஆல் அப்படின்னு என்ன தெரியுமா? கணவன் கிடையாது. ஓனர், பொசஸர், மாஸ்டர். அதாவது உரிமையாளர், உடைமையாளர், தலைமைத்துவம் உள்ளவர், அவ்வளவுதான். கணவர் கிடையாது. இதுதான் எபிரேய பாஷையில. அப்ப பெண்ன்றதுக்கு மனைவின்ற ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கவே இல்லை.
மனைவிலாம் கிடையாது. அவங்க எப்பொழுதும் பெண்ணு தான். திருமணத்துக்கு முன்னாடி பெண்ணு தான், திருமணத்துக்கு அப்புறம் பெண்ணு தான், முதிர்வயதுக்கும் பெண்ணு தான். அவங்களுக்கு ஒரே பேர் தான் எபிரேய பாஷையில் இருக்கு, வேற பேரே இல்லை. என்ன பேர் இருக்கு? இஷா, ISHA. நம்ம தான் இதுனா, நான் வந்து பிறக்கும்போது அப்பா அம்மா பிள்ளையா இருந்தேன், அப்புறம் சகோதரர் தங்கச்சியாக மாறிட்டேன், அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணவருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டியாக மாறிட்டேன், அப்புறம் பிள்ளையை பெற்ற பிறகு அம்மாவை மாறிட்டேன். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரே தலைமைத்துவம் தான், ஒரே அடையாளம் தான். இதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டவள் தான் மனைவி. பெண்ணாகவே கற்புள்ள ஸ்திரியாவை தான் தேவன் நம்ம வைத்திருக்க விரும்புகிறார். இந்த பெண்ணுன்றது நமக்கும் பொருத்தமானது. சரிங்களா? இப்போ இப்படி வந்துடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போயிருங்க, எல்லாமே டிஸ்கஸிங் முடிஞ்சு. இப்போ ஒரு ஆள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். யார்? இசா. அதாவது யார் இசானா? யார்? ரெபேக்கா. என்னங்கடா நீங்களா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்களா பேசிக்கிறீங்க, நீங்களா கூட்டிகிட்டு போன்றீங்க, நான் என்ன ஒரு பொருளா? ஆனால் கிறிஸ்தவ திருமணம் எதை சுட்டி காட்டுகிறது? வாசிப்போம் 54ஆம் வசனம். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். இப்பதான் ஃபைனல் பண்ணி அலைன்ஸ் ஓகே பண்ண பிறகு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைச்சுங்க அப்ப கல்யாணம் முடிஞ்சிச்சு? இல்லவே இல்லை. இனிமேல் தான் முக்கியமான விஷயம் இருக்கு. என்னங்க இதுக்கு மேலே என்னங்க? எல்லாமே ஃபேமிலியை பேசியாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சொல்ல தெரியுமா? பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணிட்டோம், அப்படிதானே? குடும்பங்களாம் முடிவு பண்ணிட்டோம், நீ பாட்டு வர்றியா கழுத்து நீட்டு கதையை முடிச்சிரு. ஆனால் கிறிஸ்துவம் அதை சொல்லவில்லை. கிறிஸ்துவ திருமணம் அப்படி அல்ல. இவங்க எல்லாம் முடிச்சு ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ நான் நினைச்சேன் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்படித்தான் இன்னைக்கு நிறைய திருமணம் நடக்குது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை என்னன்னு தெரியாது, ஏதாவது வீட்டில் தேவை இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், எவனே போய் கட்டி கொடுத்துறது. அது பிடிக்காத வாழ்க்கையாக இருக்கும். பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கறது கிடையாது. நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்கோமா, பெண்ணுக்கிட்ட நம்ம கற்றுக் கொடுக்கல. என்ன தெரியுமா? நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்கோமா, உனக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களும் சொல்லியாச்சு, குடும்பத்தில் சொல்லியாச்சு, நம்ம சொந்தக்காரன் தப்பாக இருப்பாங்க, யார் வேணா நினச்சிட்டு போகிறாங்க. வாழ போகிற பெண்ணுக்கிட்ட அந்த அனுமதி கேட்குறோமா? ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை பெண்ணுக்கு முகாந்திரத்தை முக்கியத்துவத்தையும் கொடுக்கிறது. அப்படி எல்லாம் என்றால் திருமணமாக அங்கீகரிக்கப்படுவாது. யாரு அங்கே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை காணப்படுறது தெரியுமா? அப்பாவோ அம்மாவோ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு பெண்ணு யாருன்னே தெரியாது. நீ மாப்பிள்ளை போய் பொண்ணை பார்த்துட்டு 1000 நோட்டா சொல்றாரு, பொண்ணு சரியில்லை இதுலன்னு. இப்போ பொண்ணு தான் சூஸ் பண்ணணும் மாப்பிள்ளை யாருன்னு. கிறிஸ்தவ திருமணம் அதைத்தான் நம்ம வெளிப்படுத்துகிறது. மாப்பிள்ளை பெண்ணை சூஸ் பண்ணக்கூடாது, பெண்ணு தான் மாப்பிள்ளை சூஸ் பண்ணணும். இப்படிலாம் கிறிஸ்தவ திருமணம் இருக்குது தான் முதைய இதை தெரியாம நமக்கு என்ன செய்யறான்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது மேலே போட்டுக்கிறான். இன்னைக்கு உங்க வீட்டிலையும் அப்படி ஒரு திருமணங்களுக்கு யாராவது ஆயத்தப்படுறதா முதல் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அனுமதி தான் அங்கே பிரதானம். உங்கள் அனுமதி இல்லாமல் நடக்கிற எந்த ஒரு திருமணம் கிறிஸ்தவ திருமணம் அல்ல. அதற்கு இந்த வசனத்தை நாம் சொல்லவும் கூடாது. எந்த வசனம் சொல்லக்கூடாது? இந்த காரியம் கர்த்தரால் வரல, கண்டவனால வந்தது, வீட்டில் இருக்கிற கட்டாயத்தினால வந்தது. சொல்லுங்க, தேவையில்லாம உறவுக்காரங்களோட பிரச்சனைனால வந்தது, கர்த்தரால் வந்ததில்ல. தெளிவாயிக்கணும். இது முதையே தெரிஞ்சுதான். இதுதான் கிறிஸ்தவ திருமணம். இப்படித்தான் நடந்திருக்கணும். வாசிங்க. இப்போ அடுத்து 58 சரி 55 வாசிங்கம்மா. 55 வாசிங்க. 55. அப்பொழுது அவன் சகோதரனும் அவன் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், புறப்பட்டு போகலாம், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன் கர்த்தரின் இப்ப இந்த சூழ்நிலை நீங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேய் யாருனே தெரியல, அவங்க கூட என்ன அனுப்புறீங்கடா, அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம். அதனால அவங்க சொல்றாங்க 10 நாள் இருக்கட்டும், பல விதமாக யோசனை சொல்றாங்க, எல்லாமே அவங்க சொல்றாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, இல்ல நான் உடனே கிளம்பணும். அதுக்கு அடுத்த வருஷம் அதான் வருது, நான் உடனே கிளம்பணும், தயவுசெய்து சீக்கிரமா எங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சிருங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயமா நடக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்னன்னா, அவர் இந்த 10 ஒட்டகத்தினர் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாரு? தங்கங்களும் வைரங்களும். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? ரெபேக்காளுக்கு மாத்திரம் இல்ல, ரெபேக்காளுடைய அம்மாவுக்கு, ரெபேக்காளுடைய அண்ணனுக்கு, அண்ணன் பொண்டாட்டிக்கு, அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நகையை போட்டுட்டு தான் நீங்க பொண்ணை கூட்டிட்டு வரணும். இதான் கிறிஸ்தவ திருமணம். நகையை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது.
கிறிஸ்தவ திருமணம் என்பது பெண் வீட்டாருக்கு நீங்கள் சீர்சனத்தை செய்து அவர்கள் கேட்டு அவர்கள் பெற்றுக்கொண்டு அதிலே சந்தோஷப்பட்டு ஓகே அப்படின்னு சொல்லி தான் உங்கள் பெண் அனுப்புவாங்க. இதுதான் கிறிஸ்தவ திருமணம். இது தெரியாம தான் நினைச்சிடும் இந்த காரியம் கர்த்தரால் வந்து சொல்றோம். வாசிப்போம் அடுத்து 59. அதற்கு அவன் இல்ல 57. அப்பொழுது அவர்கள் இப்பதான் ஒரு முக்கியமானது வராங்க. எல்லாமே முடிஞ்சு இப்போ அவர் பேக் பண்ணி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறாரு. எலியேசர் தயாராக இருக்கிறாரு. லாபானும் அவங்களுடைய தாயார் எல்லாரும் என்ன செய்றாங்க? பேக் பண்ணி அனுப்ப தயாராக இருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை கூப்பிடுறாங்க. அப்பொழுது பெண்ணை அழைத்து யாரை கூப்பிடுறாங்க சொல்லுங்க? இப்போ இங்க இருக்க யாரை பேர் சொல்லுமா? யாரையாவது கூப்பிடுறாங்க. நீங்க வா, அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. அந்த பெண்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு இடத்துல இருக்கு உமன், அது இளம் பெண். சின்ன பிள்ளைல இங்க பேசக்கூடாது சபையில, அப்படித்தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறோம். ஆனா அந்த சபையில அத்தனை பேருக்கு முன்பாக எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. கல்யாணமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அனுப்புற தயாராக. இப்ப கேட்குறாங்க அந்த பெண்ணுடைய அனுமதி கேட்போம். இன்னொரு இடத்துல சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அவளுடைய டிசைஷன் கேட்போம், அவளுடைய டிசைரை கேட்போம், அவளுடைய திட்டத்தை கேட்போம். அதுக்கப்புறம் இதை செயல்படுத்துவோம். எந்த இடத்துலங்க? ஒன்று தானே வாழ போகுது. அப்போ யார் இங்கே முடிவெடுக்கணும்? அப்போ கேட்குறாரு லாபானு, அந்த வார்த்தையை திரும்பி படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். ஆமென். இப்ப என்ன கேக்குறாங்க? என்னப்பா நீ போறியா? இப்படி உங்க வாழ்க்கையில கேட்டு நடந்தா மட்டும்தான் அது கர்த்தராலே வந்த காரியம். அப்படி இல்லாம அம்மா சூழ்நிலடா, புரிஞ்சுக்கோடா, குடும்ப சூழ்நிலடா, சொந்தக்காரங்கடா, இப்படிலாம் சொல்லி உங்களை நிர்பந்திச்சு பண்ணினாங்கன்னா அது கர்த்தராலே வந்த காரியம் இல்லை. இது உங்களுடைய தீர்மானத்தின்படி. ஏன்னா அந்த எலியேசரை கூட்டி வந்தது யாரு? ரெபேக்காள். அப்ப அந்த குடும்பத்தை தீர்மானிக்கக்கூடிய ரெபேக்காள். அந்த மனுஷனோட போடுமா வேணாம் தீர்மானிக்கக்கூடிய தகுதி யார் கொடுக்குறாரு? ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு தான் கொடுக்குறாரு. ஒரு கிறிஸ்தவ திருமணம் என்பது முழு முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை திருமணமாகக்கூடிய பெண்ணுக்கு மாத்திரம் தான் தேவன் கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த பெண்ணை ஆண்டவர் என்ன செய்றாரு? மனைவியாக எப்பொழுது மாற்றுவதில்ல, அவள் பிறந்தது முதல் மரணம் வரைக்கும் அவள் பெண்ணாகவே இருப்பதற்கு வேதம் அப்படித்தான் அனுமதிக்கிறது. ஆக மரணத்துக்கு அப்புறம் ஒன்று, பிறந்ததுக்கு அப்புறம் ஒன்று, திருமணத்துக்கு அப்புறம் ஒன்று, பேரை மாற்றல. நம்ம தான் என்ன செய்யலாம்? பேரை மாற்றிக்கிட்டே இருக்கோம். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. அவளுடைய பேர் பிறந்தது முதல் இஷா, திருமணமான இஷா, மரிக்கும் போதில் அவர் இஷா தான். அவள் பெண் தான் கர்த்தர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய முடிவு யாருடையதாக இருக்கணும் சொல்லுங்க? என் திருமணத்தில் யாருடைய முடிவு அவசியம்? எங்க அப்பாவோட முடிவு, எங்க அம்மாவோட முடிவு, எங்க சொந்தக்காரங்க முடிவு, மாப்பிள்ளையோட முடிவு இல்லை. You are only deciding authority. நீங்கள் மாத்திரமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உடையவர்களாய் தேவன் உங்களை அனுமதித்திருக்கிறார். அவள் வாய்ப்பிறப்பாய் கேட்போம் என்பது அவள் என்ன சொல்லுகிறாள் என்று எதிர்பார்த்து அத்தனை பேர் காத்திருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சோமா? இங்கே நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், கிளம்பி பொட்டி கிளம்பிட்டு இனிமேல் வீட்டுக்கு போக வந்துடாது, இதோட உனக்கு எனக்கு சம்மதி முடிச்சு கட்டி கொடுத்துட்டோமா, அதான் உன் வீடு, செத்தாலும் பொழைச்சாலும் நீங்கள் வரவே கூடாது. அப்படி இல்லை. அந்த முடிவு பெண்ணுக்குரியது. அதைத்தான் கிறிஸ்தவ திருமணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றான்? நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாக ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரரையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பெண் வீட்டார் என்ன ஆசீர்வாதம் தரணும்? எங்க வீட்டை இருக்க தட்டு முடிச்சாமல் எடுத்துட்டு போ. நீ பல வீட்டு கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண பிறகு அந்த குடும்பம் ஏழையாயிரும். ஊரை சுற்றி கடை வாங்கிடுவாங்க. எதுக்காக? பெண்ணை பெற்றுட்டோம்லங்க. அவங்க கொடுக்குற ஒரே சொத்து என்ன தெரியுமா? நல்லா இருப்பா, நல்லா இரு. 50 பவுன் இல்லை, 60 பவுன் இல்லை, 100 பவுன் இல்லை, வீட்டில் இருக்க தட்டு ஜாமான் விற்றது கிடையாது, நிலம் போலத்தை எழுதி வைக்கல, எதுவும் கிடையாது. என்ன செய்கிறாங்க? குடும்பமாக சேர்ந்து சொல்லுங்க, நாங்கள் என் பொண்ணை கட்டி கொடுத்தா எப்படி கொடுக்கணுமா? குடும்பமாக எழுந்திரிச்சு, பிள்ளையே நீ நல்லாரு, புருஷனோட நல்லாரு, இதுதான் நாங்கள் கொடுக்குற சொத்து. இப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? இப்படித்தான் சொல்லணும்னு வேதம் சொல்லுது.
அப்போ பெண் வீட்டிலேருந்து என்ன சீதனம் கொண்டு வரணும்? வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான், வேற எதையும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ திருமணம். இன்னும் முடியல, வாங்க அடுத்த 62 61 வாசிங்க. சரி 62. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். இதுல ரொம்ப ஹைலைட் தெரியுமா? இப்போ வரைக்கும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு யாருன்னு தெரியாதுங்க. பொண்ணு எங்கேருந்து வரப்போது கூட தெரியாதுங்க. நம்மலாம் பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கேட்டு ஒருத்தர் சொல்ல 2500 ஜாதகம் பார்த்துட்டீங்க, 2500 பார்த்துட்டீங்க பொண்ணை, அவ்வளோ பொண்ணை அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் வெந்தது போய் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே ரிஜெக்ட் பண்ணால் பெண்ணு தான் ரிஜெக்ட் பண்ணலாம். இங்கே என்ன செய்கிறாரு? ஈசாக்கு இப்போ வரைக்கும் எந்த பொண்ணு தெரியாது. வத்தலா தொத்தலா நொந்ததோ வெந்ததோ எது வருதோ தெரியல. ஆனால் வந்தால் அதுதான் பொண்ணுன்னு ஏற்றுக்கொண்டாகணும். அதை தான் புரிஞ்சுக்கங்க. வாசிங்க. ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் ரோகி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஆமா, இந்த லகாய் ரோகினா என்னதுங்க? லகாய் ரோகிக்கு வாட்ஸ் மீனிங்? லகாய் ரோகி என்னை கண்டவரை நானும் கண்டேன், அப்படிதானே? இங்க ஒரு மெசேஜ் அது ஈக்குவலண்டா இருக்கும். வாசிங்க. அது ஆகார் தன் தேவனை சந்தித்த போது சந்தர்ப்பம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை எடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை எடுத்து ஈசாக்கை கண்ட போது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவன் இப்பொழுதுங்க ஈசாக்கும் கண்டான், ரெபேக்காளும் கண்டான். இப்ப சொல்லுங்க, என்னை கண்டவரை நானும் கண்டேன்னு எந்த இடத்துல சொல்றாங்க? லகாய் ரோகி இடத்துல சொல்றாங்க, அப்படிதானே? அது எப்படி கவுண்டர் கொடுக்குறாங்களா? ரெபேக்காள் சொல்றா எந்த இடத்துல? லகாய் ரோகில சொல்றா என்னை கண்டவரை நானும் கண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடக்குது. வாசிங்க. அப்பொழுது அவள்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். போதும் இப்ப பாருங்க, இது வரைக்கும் அவன் முக்காடு போடல, ஃப்ரீயா வந்தா. இப்பதான் முக்காடு போடுறான். இப்பயும் நீ பெண்ணை பார்க்க கூடாது, தெரியுமா உங்களுக்கு? திருமணம் ஆகிற வரைக்கும் பெண்ணை பார்க்கறது பழைய ஏற்பாடு அனுமதி கிடையாது. எப்ப வரைக்கும் அனுமதி கிடையாது? அந்த பெண்ணு உனக்குரியோலா வர்ற வரைக்கும் அந்த பெண்ணை பார்க்க அனுமதி கிடையாது. இது எந்த வித சாத்தியம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆதாரம் இருக்கான நீங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தும் போது யாரை குடும்பம் நடத்துறான்? லேயாள். ஆக்சுவலாக கல்யாணம் பண்ண நினைச்சது ராகில, லேயாளோட குடும்பம் நடத்துறான். ஏன்னா பெண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. ஆக முடிவெடுக்கும் அனுமதி மாத்திரம் இல்ல, முகம் பார்க்கும் அனுமதி பெண்ணுக்கு மாத்திரம் உண்டு, ஆணுக்கு கிடையாது. இன்றைக்கு நடக்கிற திருமணங்களும் கிறிஸ்தவ திருமணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆக முழு முடிவும் எடுக்கக்கூடிய அந்த பெண் என்ன செய்யறா? முக்கால போட்டுட்டா. அவன் நினைச்சிருப்பான், இப்போ கூட பெண்ணை பார்க்கல, எப்போதான் பார்க்கறது? ஆக எந்த முடியும்? ஆனா அப்பா கூட யார் பார்த்துருப்பா? ரெபேக்கா பார்த்துருப்பா. ஏன்னா ஈசாக்கு மூமுடி போட மாட்டார்ல, மூமுடி போட்டுக்க வாய்ப்பு இல்லைல்ல, அவளுக்கு தெரியும் யாருன்னு. வாசிங்க. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களை ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அல்லேலூயா. ஈசாக்கு இப்ப இப்படி வந்துருவான். பெண்ணு பார்க்கறதுக்கு யாருக்கு மட்டும் முதல் உரிமை இருந்துச்சு? ஊழியக்காரனுக்கு. திருமணத்துக்கு யாருக்கு மட்டும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு? பெண்ணுக்கு மட்டும். பெண்ணை யாரு அறிமுகப்படணும்? அவங்க தாய் தகப்பனுக்கு கணவன் தான் அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு அப்படியே உள்டாம நடக்குது. எப்படி நடக்குது? அம்மா அப்பா போது எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா சரிதான், எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா சரிதான், என் சொந்தக்காரனுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். இல்ல, பெண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா அப்பா நீ சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஊழியக்காரனுக்கு பிடிச்சிருக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கிற திருமண வாழ்க்கை? ஆண்டவர் முதல்ல இருந்து இப்ப தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய ஒரே வேலை தெரியுமா? என் பிள்ளைக்கு நல்ல பெண்ணு கிடைக்கும் செபிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி, தவிர பெண் பார்ப்பதற்கோ பெண்ணை முடிவு செய்வதற்கோ அவர்களுக்கு வேதத்தின்படி அனுமதியே கிடையாது. நான் இந்த ஒரு பகுதியை வாசிட்டு நான் சொல்லலை, இதற்காக நான் நிறைய ஹீப்ரு ரெஃபரன்ஸை எடுத்து பார்த்துட்டு தான் நான் படிக்க சொல்றேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காரியங்களை போகும்போது இந்த திருமண காரியத்தில் ஆண்டவர் எவ்வளவு முகாந்திரத்தை வச்சிருக்கிறாரு. ஆக யார் ஒருவன் திருமண வாழ்க்கையை சரியாய் தேர்வு செய்யக்கூடிய சூழல் ஏற்படுதோ அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றிலும் அவன் சரியாய் நடப்பதற்கான காரியம் நடக்கிறது. எங்க
பிறப்பை நாம் தீர்மானிக்க முடியாது, திருமணத்தையா தீர்மானிக்கணும். இப்போ நான் தான் முடிவு எடுத்துட்டேன், நீ உங்கள் பிள்ளைகளை அதிலேயே தீர்மானம் பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன, அதுக்கும் இருக்க வருகிற வாரத்தில் தேவன் அதை வெளிப்படுத்துவாரா? அல்லேலூயா. எழுந்திருப்போம், யாவரும் எழுந்திருப்போம். இன்றைக்கு ஆண்டவராய்